ட்ரோன்கள். இந்த ட்ரோன்கள் எந்த அளவுக்கு டெட்லியா மாறிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம லைனா பார்த்துட்டே தான் வரோம். இந்த ட்ரோன்களோட அப்கிரேடு எந்த அளவுக்கு இருக்குன்னு. முதல்ல ஒரு FPV ட்ரோனு காமிகாசி ட்ரோனா மாறுச்சு. சர்வைலன்ஸுக்கு இருந்தது காமிகாசியா மாறுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரினேடு கொண்டு போய் போடுற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்பிஜியை கொண்டு போய் அடிக்கிற மாரி வந்துச்சு. ஒரு ட்ரோன்கள் 5, 6 குண்டுகள் எடுத்துட்டு போற மாரி இருந்தது. ஒரு ட்ரோனு பல ட்ரோனை சுமந்துட்டு போய் ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ற மாதிரி பல வெரைட்டி ஆஃப் ட்ரோன்களை நம்ம பதிவுல பார்த்துருப்போம், நம்ம சேனல்ல பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆயிட்டு இருக்குன்னு. இப்போ ட்ரோன்கள் இன்னுமே டெட்லியா மாறிட்டு வருது. அது கூட இன்னுமே ஸ்மார்ட்டாவும் மாறிட்டு வருது. முதல்ல டெட்லி அப்படிங்கிறது போல சொல்றோம் இல்லையா, இந்த டெட்லியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இப்போ ஒரு ட்ரோனை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. ஹெவி லிஃப்டர் ட்ரோன், அதாவது பாபாயாகா ட்ரோனை காப்பி அடிச்சுட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே போல ஒரு ட்ரோனை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ட்ரோன்கள்னால 7 கிலோ எடை இருக்கக்கூடிய கன்னி வெடிகளோட தூக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதுக்கு முன்னாடி ஆர்பிஜி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வெடிவே தூக்கிட்டு கொண்டு போய் அப்படியே காமிகாசி மாதிரி ஒரு வீரரோ இல்லை ஒரு டேங்கோ இருக்குன்னா அது மேலேயோ கொண்டு போய் விழுந்து வெடிக்கிற மாதிரியான வேலைகளை பார்க்க வைக்க முடியும் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இதோட ரேஞ்ச் வந்து 3 கிலோமீட்டர் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஒரு நல்ல ரேஞ்ச் தான். FPV ஆப்ரேட்டர் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் லைன்ல போய் நின்று களத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு வேலை இது உதவி செய்யும் பட்சத்தில் நார்மலாக இந்த ATGMலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு இது தேவையில்ல அப்படிங்கிறது போல இருக்கலாம். எத்தனை மணி நேரம் பறக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லலை. இதுல என்ன கன்னி வெடியை பொருத்திருக்காங்க ரஷ்யா அப்படின்னா, TM62 ரக கன்னி வெடி. இந்த கன்னி வெடி 7.5 கிலோ, ஆனால் இவங்க 7 கிலோ அப்படிங்கிறதோட சொல்றாங்க. மேபி 7.5 கிலோ எடையா கூட இருக்கலாம். ஏன்னா இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. BMPDTன்னு பல வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த TM62 ரக கன்னி வெடிகளை இதுக்கு மேல ட்ரோன்கள் சுமந்துட்டு போய் எதிரிகள், அதாவது உக்ரைன் வந்து இதுக்கு மேல அட்வான்ஸ் ஆகுறாங்கன்னா அவங்க மேலேயே கொண்டு வந்து போடும். டேங்கு, பர்சனல் வெஹிக்கிள், இது போல விஷயங்கள்லாம் மேலே கொண்டு போய் போட்டுச்சு அப்படின்னா இம்பாக்ட் அதிகமா இருக்கும். இதனால சேதம் அதிகமா ஏற்படும் அப்படிங்கிறதால சொல்லப்பட்டு வருது. சரி, ஓகே, டெட்லி ஆகிறதுக்கு இந்த கன்னி வெடியை தூக்கிட்டு போறதுக்காக ஒரு ட்ரோனை பார்த்தாச்சா. இப்போ ஸ்மார்ட் அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா, இதுக்கு இந்த வீடியோ பதிவு பார்க்கணும். இது உக்ரைனோட ஒரு ட்ரோனு. ஏன்னா ரஷ்யா ட்ரோன்ல இது வரைக்கும் நான் ஆல்டிடியூட் பார்த்ததில்ல. பட் ஆனால் அவங்க கிட்ட இது போல விஷயம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல எக்ஸாக்டா பின் பாயிண்ட் பண்ணி அந்த ஷாப்ஸ் மேல அடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஆல்டிடியூட்ஸ் ரொம்ப அதிகமாக உதவி செய்யுது இந்த ட்ரோன்களுக்கு அப்படின்னு. ஸோ நம்ம விஷயத்துக்கு வரோம். இது வந்து உக்ரைனோட ட்ரோனு, ரஷ்ய வீரர்களை கண்டுபிடிக்கிறாங்க, அதை நம்ம விட்டுறலாம். அது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இதில் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ஆல்டிடியூடை வந்து பார்த்தீங்கன்னா அது மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆல்டிடியூட் எடுக்குதா இல்லை எப்படி என்னங்கிறது தெரியல. பட் ஆனால் ஆல்டிடியூடு வந்து பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கிட்டே இருக்கு. எதுக்காக இது ஆல்டிடியூட் எடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஒரு கணிப்பு படி இந்த ATACMS இருக்கட்டும், ஹிமார்ஸா இருக்கட்டும், இது போல பல வகையான லாங் ரேஞ்ச் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, ஆயுதங்கள். ஸோ லாங் ரேஞ்ச் வந்து ஏவும்போது துல்லியமா ஒரு பகுதியில போய் தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போல ஆல்டிடியூடை வந்து இந்த ட்ரோன்கள் எடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஆல்டிடியூட்ல என்ன விஷயம் இருக்குது உனக்கு, இதை வந்து பெருசா பேசுற அப்படிங்கிறத கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா வந்து நம்ம இதை பார்த்துடலாம். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த எக்ஸாம்பிள்குள்ள போயிடலாம். இது மேப்ல பாத்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு புரியும். ஸோ அதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மேப் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் இந்த கர்ஷ்னோரிவ்கா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல முன்னேறிட்டு இருக்கும் போது எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு. இது உக்ரைன் சோர்சஸ் கொடுத்த ஒரு வீடியோ பதிவு. ஸோ அந்த இடத்துல வந்து ரஷ்ய வீரர்கள் அடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் தான் இது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த ஆல்டிடியூட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு போயிடலாம். இப்ப நம்ம பார்க்க போறது மே 27ஆம் தேதி நடந்த ஒரு இன்சிடென்ட் கர்ஷ்னோரிவ்கால நடந்தது. அதாவது ரஷ்ய வீரர்கள் உக்ரைனோட நிலைகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டைம்ல வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஸோ இந்த பகுதியில் அந்த வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல் வந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி வரும்போது இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வெடி விபத்து நடந்திருக்கும். இதை நம்ம சேட்டலைட் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வெடி விபத்து நடந்த உடனே அது மேலே ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, ட்ரோன் தாக்குதல் நடந்த உடனே ரஷ்ய வீரர்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டேஷன், இந்த பில்டிங் தான் அது. ஸோ இந்த கேஸ் ஸ்டேஷனை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும், இந்த கேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் இந்த ரோட் வழியாக வந்து அப்படியே ஓட ஆரம்பிப்பாங்க, கேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா
இதுக்கு ஆப்போசிட்ல இந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஹை ரைஸ் பில்டிங்ஸ்லாம் இருக்கு. அதாவது இந்த சும்மா ஒரு 3 பில்டிங் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஹை ரைஸ் பில்டிங் இருக்கு. கேஸ் ஸ்டேஷனை விட அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப இது போல ரஷ்ய வீரர்கள் போயிருக்காங்க, அடிபட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க உக்ரைனியன் ட்ரூப்ஸ் இருந்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இங்க சொல்றேன். இப்போ இந்த பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர் வந்து இந்த பில்டிங்ல ஒளிஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கு வந்து ஈஸியா இங்கிருந்து பார்க்கும்போது அவருக்கு நல்லா தெரியும் இந்த கேஸ் ஸ்டேஷன்ல வந்து ரஷ்ய வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது போல. ஸோ இவர்னால வந்து ஈஸியா வந்து அந்த எய்ம் எடுத்து ரஷ்ய வீரர்களை சுட முடியும். ஆனா ரஷ்ய வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து அந்த ஃபயரிங் நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. பட் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து ரஷ்யாவோட அந்த ரிகானிசான் ட்ரோன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருவேளை ஆல்டிடியூட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது போல வந்து ஒரு வீரர் 2வது ஃப்ளோர்ல இருக்காரு, அந்த வீரரை தான் நம்ம அடிக்கணும், அப்பதான் நம்மளோட ரஷ்ய வீரர்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த ஆல்டிடியூட் எடுத்து கொடுத்துச்சுன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் எக்ஸாக்டா துல்லியமா ஆர்ட்லரி சப்போர்ட் இல்ல மிசைல் லான்ச்சை வந்து அந்த பில்டிங்ல கரெக்டா அந்த 2nd ஃப்ளோர்ல போய் அடிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த ஆல்டிடியூடுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இது போல தொழில்நுட்பத்தை நான் வந்து ரஷ்யாவோட ட்ரோன்கள்ல பார்த்ததுல இது உக்ரைனோட ட்ரோன்கள்ல தான் பார்த்துருக்கேன். ஆனா ரஷ்யாவோட துல்லிய தாக்குதல்களை வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவோட ட்ரோன்கள்னாலையும் அந்த ஆல்டிடியூடை எடுக்க முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த கெர்சன்ல நடக்கிற தாக்குதலாக இருக்கட்டும், ஒடசால நடக்கிற தாக்குதலாக இருக்கட்டும், ஏன் கர்கியூவில் நடக்கிற தாக்குதலாக இருக்கட்டும், அதோட இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 பில்டிங் இருக்கும், 2 பில்டிங்க்கு நடுவில் யூ ஷேப்ல கட் ஆயிருக்கும். அதாவது எந்த ஃப்ளோர் அடிக்கணுமோ அதை எக்ஸாக்டா துல்லியமா தாக்குதல் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த மிசைலுக்கு வந்து கைடன்ஸ் வந்து எக்ஸாக்டா அந்த ஆல்டிடியூடையும் கொடுக்கறதுனால துல்லியமா அந்த பில்டிங் மட்டும் இல்ல, அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய ஃப்ளோரையும் போய் அடிக்குது அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஓரளவுக்கு இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது போல நான் நம்புறேன். அப்புறம் இன்னொன்னு, இந்த கர்ஸ்னோவரிவ்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரென்ச் லைன் இப்போ ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, இது எல்லாமே ட்ரென்ச் லைனு. இதை தான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் வந்து இப்போ பிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரஷ்ய வீரர்கள் வந்து இந்த ட்ரென்ச் லைனுக்கு வெளியே தான் இருந்தாங்க. ஆனா இப்போதான் இந்த 30ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் வந்து இந்த ட்ரென்ச் லைன் வந்து பிடிச்செடுத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ட்ரென்ச் லைன், ரொம்பவுமே ரிச் நெட்வொர்க் சப்போர்ட் இருக்கு. அதை நம்ம ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியுங்க, வரி வரியா இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே ட்ரென்ச் தானே, இந்த ப்ளூ கலர்ல வரைஞ்சிருக்கிறது எல்லாமே ட்ரென்ச் தான். இது போகவும் இங்க இன்னும் நிறைய ட்ரென்ச் இருக்கு. இங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாவே ட்ரென்ச் நெட்வொர்க் தான். பட் இதையும் ஸ்ட்ராங் பண்ணி ரஷ்ய வீரர்கள் உள்ள வராங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட அந்த ஏர்பான் பிரிகேட் எங்களால முடியல, நாங்க பின்வாங்குறோம் அப்படிங்கிறத பின்வாங்குறாங்க. அது காரணம் என்னன்னா, ரஷ்யா இந்த பகுதியில குறிப்பா அவங்களோட மிசைல் ஸ்ட்ரைக், ஃபேப் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த பார்ட்ல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு உக்ரைனோட வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால ரஷ்ய வீரர்கள் ஸ்ட்ராங் பண்ணி வந்து இந்த ட்ரென்ச் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதனாலதான் அந்த ஏர்பான் பிரிகேடும் பின்வாங்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் என்ன நடந்திருக்கு, ட்ரோன்களோட அட்வான்டேஜ் என்ன, எந்த மாதிரியான விஷயங்களை ஸ்மார்ட்டா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கும், இது போல ஆல்டிடியூட் எடுக்கிறதுனால எப்படிப்பா இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்ட்லரி டீமுக்கு அப்படிங்கிற டவுட் வந்திருக்கும். உங்களுக்கு அது போல கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அடுத்தது பயில தெளிவா பார்ப்போம். ஏன்னா ஆர்ட்லரிலாம் ஸ்மார்ட் ஆர்ட்லரியா மாறிடுச்சு அப்படிங்கிறது போல நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து உக்ரைனும் பயன்படுத்துறாங்க, ரஷ்யாவும் பயன்படுத்துறாங்கன்னு வீடியோ பதிவுகளோட பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது போல பயன்படுத்தும் போது இந்த ஆல்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கிறது போல எனக்கு தோணுது. ஸோ இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கிற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.